மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மகரம் ராசி. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்போ என்ன நடக்கும் உங்களுடைய வாழ்க்கையில்? கிரகங்களின் நிலையை பொறுத்தும், கிரக மாற்றத்தை பொறுத்தும், உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில், பொருளாதாரம், பண வரவு இதெல்லாம் எப்படி அமையப் போகின்றது? குறிப்பாக உங்களுடைய எதிர்கால ரகசியங்கள் என்னென்ன? கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த முழு ஜாதகத்தை பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய மகரம் ராசி பற்றி இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் ஆச்சரியம், சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். கள்ளம் கபடமற்ற பேச்சால் மற்றவர்களை கவர்பவர்களாக இருப்பவர்கள்தான் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள். எதையும் திட்டமிட்டு செய்வீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் காலகட்டம் வெகு விரைவிலேயே உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக எந்தெந்த காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருக்குமே ஆர்வம் இருக்கும். அந்த வகையில் 5லிருந்து 10 வயது காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் மாற்றங்கள் நிகழப்போகின்றது என்றே சொல்ல வேண்டும். குறும்புத்தனமாகவும் சுட்டித்தனமாகவும் இருப்பீங்க. உங்களுடைய பெற்றோர்கள், அக்கம் பக்கத்தினர் என்னடா இவன் இப்போவே இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு குறும்புத்தனம் உங்ககிட்ட அந்த வயதில் இருந்திருக்கும். என்னதான் ஒரு பக்கம் குறும்புத்தனம் இருந்து பெற்றோர்களை சற்று கஷ்டப்படுத்தினாலும் படிப்பில் மிகச்சிறந்தவர்களாக அப்போவே விளங்குவீங்க. இதனால் பெற்றோர்களுக்கு சற்று பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உறவினர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். இதை தவிர்த்து மற்ற வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் நிலை ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். பெருசாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 10லிருந்து 15 வயது காலகட்டம். இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் பள்ளி படிப்பின் இறுதி காலகட்டத்தில் இருப்பீங்க. குறிப்பாக ஒரு 10வது படித்து கொண்டிருப்பீங்க 15 வயதில். அப்போவும் நீங்கள் முதன்மை மாணவராக இருப்பீங்க. படிப்பில் சுட்டித்தனமாக இருப்பீங்க, கெட்டித்தனமாக இருப்பீங்க. உங்களை மிஞ்ச ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான கல்வி ஞானம் பெற்றவர்களாக இருப்பீங்க. போட்டி தேர்வுகள் என்று வந்தால் நீங்கள் தான் முதன்மையானவராக இருப்பீங்க. குடும்ப சூழ்நிலையும் குடும்பத்தினுடைய நிலையும் உங்களுக்கு சாதகமாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். பெரிய அளவில் நோய் பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக அனைத்தையும் சமாளித்து விடுவீங்க. பண வரவும் உங்களுக்கு அப்போது சிறப்பாக இருக்கும். அதாவது உங்களுடைய குடும்பத்திற்கு சிறப்பானதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததாக அந்த 15லிருந்து 20 வயது காலகட்டம் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்கே உணர்த்தக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இருக்கும். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பில் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும், வேலைக்கு போகலாமா அல்லது சுய தொழில் செய்யலாமா, படிப்பை முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு சற்று அதிகம் இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். பணம் சம்பாதிக்க என்னதான் வழி அப்படின்ற பல வழிமுறைகளையும் ஆராய்பவர்களாக அந்த காலகட்டத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு உங்களை சுற்றி இருப்பவர்களால் சற்று நல்லது நடக்கும். ஒட்டுமொத்தமாக பெருசாக பாதிப்புகள் இல்லாத சீரான வாழ்க்கை நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு சிலருக்கு கல்லூரிகளில் பணம் கட்ட முடியாமல் ஒரு சூழ்நிலையும் உருவாகலாம். மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம்.
மகரம் ராசியில் பிறந்த நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா பொது விழாக்கள், கல்யாணம், கிரக பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துபவர்களாக இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2இல் ராகுவும் 8வது வீட்டில் கேதுவும் வந்திருக்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு பிடிப்பற்ற நிலை, பிறர் மீது நம்பிக்கையின்மை, வீண் விரயம் இதெல்லாம் வந்து செல்லும். அப்போ மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த காலகட்டத்தில் வழக்கில் தீர்ப்பு தள்ளி போகும். மற்றவர்களை தாக்கி பேச வேண்டாம். உங்களை சுற்றி இருப்பவங்களில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் அப்படின்றத புரிந்து கொள்வதிலையும் சற்று தடுமாற்றம் ஏற்படும் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த 20 வயதிலிருந்து 25 வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான காலகட்டம்னே சொல்லலாம். ஒரு பக்கம் வேலை, இன்னொரு பக்கம் திருமணம், இன்னொரு பக்கம் குடும்பத்தின் பொறுப்பு உங்கள் தலையில் விழுவது அப்படின்ட்டு எந்த பக்கம் போனாலும் அடி மேலே அடி விழக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஒரு பக்கம் நல்ல வேலைக்காக திண்டாடுவீங்க, இன்னொரு பக்கம் திருமணத்திற்கு வரன் கிடைக்காம திண்டாடுவீங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் ஒட்டுமொத்த பாரமும் இந்த காலகட்டத்தில் உங்கள் தலையில் விழுந்து என்ன செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமல் விழி பிதுங்கி நிற்பீங்க. யாரிடம் உதவி கேட்டாலும் உதவி கிடைக்காது, உதவ முன் வரவும் மாட்டாங்க. உறவினர்களிடம் போய் நிற்பீங்க, அங்கேயும் ஒன்றும் நடக்காது. நண்பர்கள்கிட்ட கையேந்தினாலும் ஐயோ மச்சான் இல்லடா அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதாவது உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்காது, ஓரளவு உதவி கிடைக்குமே தவிர நீங்கள் நினைத்த அளவுக்கு பெரிய அளவில் உதவிகள் கிடைக்காது அப்படின்றதையும் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு கரும்புள்ளி. நீங்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய மகரம் ராசிக்கு எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் உங்களுடைய ராசிக்கு ராகுவும் 7இல் கேதுவும் வரும்போது ஒருவித பயம், ஒற்றை தலைவலி, செரிமான கோளாறு, வலிப்பு இதெல்லாம் வந்து செல்லும். அந்த காலகட்டத்தில் முன் கோபத்தை தவிர்க்க பாருங்கள். வாயு தொந்தரவால் நெஞ்சு வலிக்கும். புதிதாக வரும் விளம்பரங்களை பார்த்து சோப்பு, பற்பசை, ஷாம்பு, வாசனை திரவியங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டிருக்காதீங்க. அலர்ஜி வரக்கூடும். விஷபூச்சிகளான பூரான், பாம்பு, தேள் கடிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போவதும் நல்லதாக இருக்கும். எந்த வேலையாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக சென்று முடிப்பது தான் சிறப்பானதாக இருக்கும். இடைத்தரகர்களை நம்பி பணம் கொடுத்து இந்த காலகட்டத்தில் ஏமாந்து போயிடாதீங்க. அடுத்ததாக அந்த 25லிருந்து 30 வயது காலகட்டம் பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவு சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம், சோதனைகள் முடிவடையும் காலகட்டம் என்றே சொல்ல வேண்டும். திருமணம் நடந்தேறியிருக்கும். குறிப்பாக பிள்ளை பாக்கியத்திற்காக சிலர் வேண்டிக் கொண்டிருப்பீங்க. அந்த நல்ல செய்தியும் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் வந்தே தீரும் என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஓரளவுக்கு நல்ல வேலை கிடைத்து சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான். பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. சோதனைகளை கடந்து சாதனைகளை புரிய ஒரு அருமையான வாய்ப்பு உங்களை தேடி 3ஆம் நபரால் வரும், அரசாங்க ரீதியாக வரும், ஒரு பெண்களால் கூட உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அல்லது ஆண்களால் வாய்ப்புகள் வரும். இப்படியா பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு யோகங்கள் அடிக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இந்த காலகட்டத்தில் மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறையோ மேற்கொண்டா நினைத்தது நடக்கும். பெரிய அளவில் குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, உறவினர்களிடம் பிரச்சனை அப்படின்ற மாதிரியான எந்த பிரச்சனையும் வராமல் அனைத்து தடைகளும் நீங்கி நீங்கள் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் இன்றியமையாததாக இருக்கின்றது என்பதையும் சொல்ல வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகரம் ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் நிச்சயம் உருவாகும். அப்போது நீங்கள் ரொம்ப ஒரு பலவீனமாக இருப்பதை போன்ற ஒரு உணர்வு இருக்கும்.
தாழ்வு மனப்பான்மையும் இந்த காலகட்டத்தில் தலை தூக்கும். உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டில் குரு பகவான் வந்து அமரும்போது எப்போ என்ன நடக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, கூடா பழக்கம் உள்ளவர்களுடைய நட்பு நிச்சயம் தொற்றிக்கொள்ளும். இதை நீங்கள் விட்டொழித்தால் சிறப்பாக வாழ முடியும். அது மட்டுமல்லாமல் விமர்சனங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். உங்கள் மீது அவதூறான கருத்துக்களை, அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத வீண் வதந்திகளை கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பரப்புவார்கள். சற்று நிதானமாக யோசித்து ஒரு முடிவெடுப்பது நல்லதாக இருக்கும். அடுத்ததா 30லிருந்து 35 வயது காலகட்டம். இந்த காலகட்டம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஓரளவு சிறப்பான வருமானத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் தொடங்கக்கூடிய, சொந்தமாக நிறுவனத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் உங்களை தேடி வரும். பணத்தை குவிக்க, மிக பெரும் அளவில் முதலீட்டில் லாபம் பார்க்க, இது அனைத்திற்கும் சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. பெரிய அளவில் முதலீடு செய்யாமல் சிறிய அளவில் முதலீடு செய்து பணத்தை பெருக்க பாருங்கள். பெரிய அளவில் முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளவும் நேரிடலாம். கொடுக்கல் வாங்கல்ல சில பிரச்சனைகள் உருவாகலாம். பிள்ளைகளால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகி இந்த காலகட்டத்தில் மறைந்துவிடும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக சேமிக்க தொடங்குவீங்க, சேமிக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் கையில் பெருசாக பணம் இருக்காத ஒரு நிலையும் இந்த காலகட்டத்தில் உருவாகும். கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்றதுலையும் எந்த விதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுடைய மகரம் ராசிக்கு குரு பகவான் 4வது வீட்டில் அமரும்போது என்ன நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் எல்லாம் முடிவடையும். பார்வை கோளாறு, முதுகு, மூட்டு வலி, சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் இதெல்லாம் வந்து செல்லும். தாயார், அம்மான், அத்தை வழியில் மனஸ்தாபங்கள் கூட வந்து நீங்கும். பார்த்து இருந்துக்கோங்க. வாகனத்தில் செல்லும்போது தலைக்கவசம் அணிந்து செல்லணும். இல்லைன்னா பிரச்சனைகள் பெருசாகிட்டும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணும். சொத்து வாங்கும்போது சட்ட நிபுணர்களை கலந்து ஆலோசித்து தாய்ப்பத்திரம், பட்டா, வில்லங்கம் இதையெல்லாம் சரி செய்து பார்த்து வாங்க வேண்டும். இல்லை என்றால் பிரச்சனை உங்களுக்கு தான். செலவுகளும் கட்டுக்கடங்காமல் போகும். அவ்வப்போது கனவு தொல்லையால் உங்களுக்கு தூக்கமும் குறைய நேரிடலாம். அப்படின்றதுனால பார்த்து இருந்துக்கோங்க. அடுத்து அந்த 35லிருந்து 40 வயதுக்குள்ளார இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார் அப்படின்றத உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு புரிய வைப்பீங்க. நீங்கள் யார் அப்படின்றத உங்களுடைய வேலையில் புரிய வைப்பீங்க. ஊழியர்களுக்கு, அதாவது உங்களுடைய திறமைகளை மிக சிறப்பாக எடுத்து உரைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. பதவி உயர்வு, 2 மடங்கு சம்பளம், மேல் அதிகாரிகளின் ஆதரவு, அரசாங்க ரீதியான தொடர்பு, மிக பெரும் செலிபிரிட்டிகளுடைய நட்பு, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். அதாவது சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல ஒரு சின்ன உதவியை கூட மிக பெரும் அளவில் நீங்கள் பயன்படுத்தி கொள்வீங்க. அப்படி பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா மிக பெரும் அளவில் லாபமும் கிடைக்கும். அரசாங்க ரீதியாக இருந்து வரக்கூடிய உதவிகளால் லாபம் பார்ப்பீங்க. செலிபிரிட்டி, மிக பெரும் செலிபிரிட்டிகளுடைய நட்பால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றத்தை பொருளாதார ரீதியாக, செல்வாக்கு, சொல்வாக்கு ரீதியாகவும் உயர்ந்திடுவீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்ததாக மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் சனி அமரும்போது தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா, மகளுடைய திருமண விஷயத்தில் அவசரம் காட்டாமல் இருக்கணும். வரன் வீட்டாரை பற்றி நன்கு விசாரித்து முடிக்க பாருங்க. மகன் காரணமே இன்றி கோபப்படுவார். பிள்ளைகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொண்டால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆதங்கமும் படுவீங்க. கர்ப்பிணி பெண்கள் பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பானது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த 40லிருந்து 45 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும்னா, உங்களுடைய
குடும்ப சுமைகளெல்லாம் சற்று குறைந்து காணப்படும். பிள்ளைகள் தலை தூக்கி உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. அவங்களால பேரும் புகழையும் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது மட்டுமல்லாமல் ஓரளவுக்கு கஷ்டப்படாமலேயே பணத்தை சேமிக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகும். யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம்தான் என்பதால் உங்களுக்கு பெரிய அளவில் பண பாதிப்பு இருக்காது என்பதைத்தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அந்த 45லிருந்து 50 வயது காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற வகையில் பார்க்கும்போது உங்களுடைய கிரக நிலைகளும் கிரகங்களுடைய மாற்றமும் உங்களுக்கு சாதகமாக அமையப் போகின்றது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்துடுவீங்க. உங்களுடைய அனுபவ அறிவால் மிக பெரும் நிறுவனங்களை கட்டி காக்கக்கூடிய பொறுப்பும் உங்களை வந்து சேரும். அனைத்து வகைகள்லையும் சிறப்பான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். அடுத்ததாக 50லிருந்து 55, 55லிருந்து 60, 60லிருந்து 65, 65லிருந்து 70 இந்த காலகட்டமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருப்பதோட சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் வழிவகுக்கும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காலகட்டமும் இதற்கு மேல் வரக்கூடிய காலகட்டமும் பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் இதற்கு முன்னாடி 50 வயதிற்கு முன்னாடி என்னென்ன பாவ புண்ணியங்கள் செய்தீர்களோ அதற்கு ஏற்றார் போல தான் 50லிருந்து அதற்கு மேலே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்லது நடக்குமா அல்லது கெட்டது நடக்குமா அப்படின்றத ஆண்டவர் முடிவு செய்வார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் நல்லது செய்திருந்தால் பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். அடுத்ததா உங்களுடைய மகரம் ராசிக்கு 6வது வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருந்தால் என்ன நடக்கும்னா எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கிவிடும். பிள்ளைகளின் பொறுப்பற்ற போக்கெல்லாம் மாறிவிடும். வியாபாரத்தில் ஆழம் தெரியாமல் காலை விடாதீங்க. இந்த காலகட்டத்தில் பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். வேலையாட்களை அவங்களுடைய போக்கிலேயே விட்டுவிடுவது தான் நல்லதாக இருக்கும். உத்தியோகத்தில் சற்று வேலை சுமை அதிகரிக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் இருக்காது. இப்படியா பார்த்தீங்கன்னா மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஒவ்வொரு 5 வருட இடைவெளியில் 5 வருட காலகட்டத்தில் எப்போ என்ன நடக்கும், ராகு பகவான், குரு பகவான், கேது பகவான், சனி பகவான் இவங்க எல்லாம் உங்களுடைய ராசிக்கு எந்த வீட்டில் அமரும்போது என்ன நடக்கும், எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மகரம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கும் அப்படின்ற ஒட்டுமொத்த முழு ஜாதகத்தையும் தெரிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.